கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியத்துல இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, சிற்றினம் சேராமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வரக்கூடிய குறள் 451வது குறள். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு அருமையான குறள். இந்த குறளுக்கு கலைஞர் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாரு, கதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தெருவில் பசுவும் கன்றுவும் போகுது. பசுவும் கன்று போகும்போது அந்த அந்த பசுவை வந்து போகும்போது முன்னால ஓடும் கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி ஓடுறத பார்த்து பசு சந்தோஷப்படும், அதை நம்ம விட்டுட்டு ஓடுது அப்படின்னு. அதாவது செல்லமா தாய் வந்து மகளை விட்டுட்டு சின்ன குழந்தைய நடக்க பழக்கிற மாதிரி நடந்து பழகட்டும் அப்படின்னு அது துள்ளி துள்ளி ஓடும்போது மான் போல ஓடும். அப்படியே அங்கே தள்ளி திரும்பி பார்க்கும் கன்றுக்குட்டி. அப்படியே அந்த மாடு வந்து தாய் பசு வந்து தலையை ஆசனோடனே சந்தோஷமா திருப்பி ஓடியாரும். ஓடியாந்து அம்மா வந்து அப்படியே ஒரு நாக்கால அப்படி நக்கி கொடுத்த உடனே அன்பா சொன்ன திருப்பி ஓடும். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த தெருவில் இன்னொரு பன்றி வந்து மலம் தின்ற பன்றி வந்து அங்கிட்டு வருது. வந்துட்டு இருக்கும்போது பன்றியை வந்து இந்த கன்றுக்குட்டி பார்த்து கன்றுக்குட்டி வந்து பன்றியோட விளையாட போகுது. அதை பார்த்த பசுவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபமா கொம்பு ஆட்டுது. அம்மாவிட்ட போகணும்னு அந்த கன்றுக்குட்டி நினைக்குது. ஆனாலும் அந்த பன்றி விட மாட்டேன்னு அதோட பன்றி மேல இருந்த அந்த சேரும் செகதி அந்த மலம் இதெல்லாம் வந்து கன்றுக்குட்டி மேல பட ஆரம்பிச்சு. லேசா பட்ட உடனே அம்மாவுக்கு பசுவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வேகமா கன்றுக்குட்டிய வந்து கூப்பிடுது. அப்படியே ரொம்ப கோபமா பாக்குது, சின்னமா பாக்குது. ஆனா வர முயற்சி செஞ்சாலும் பன்றி விட மாட்டேங்குது. அப்ப பன்றியை முட்டுறதுக்கு இந்த பசு வந்து வேகமா ஓடி பன்றி முட்டை போகுது. அப்ப முட்டை போனது பன்றி வந்து பசுவிட்டு வந்து தப்பிச்சு ஒரு கடைசியில இந்த சாக்கடையில போய் அந்த பன்றி விழுந்துருது. அங்க ஏற்கனவே பன்றி கூட்டங்கள் இருக்கு. அது ஒண்ணு புரளுது. அப்புறம் வேகமா கன்றுக்குட்டி வந்து அம்மாட்ட வருது. இந்த காட்சியை வந்து வள்ளுவரே பார்க்கிற மாதிரி, இந்த காட்சியை வள்ளுவரே பார்த்து இந்த காட்சி வந்து எழுதியிருக்கிற மாதிரி கலைஞர் சொல்றார். அதாவது சிற்றினத்திற்கு அஞ்சி அதனை ஒதுக்குவது உயர்ந்தோரின் இயல்பு. அந்த சிற்றினத்தை சுற்றமாக கருதி தழுவி கொள்ளுதல் இழிந்தோரின் இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த குறளை வந்து மனித குலத்திற்காக குறளை வந்து வடிவமைச்சார் இந்த திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிடுவார். கலைஞரின் குறளோவியம் மிக மிக அருமையான நூல். இந்த நூல் வந்து கலைஞர் எழுதின நூல்களிலேயே மிகச்சிறந்த மிக 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 முக்கியமான நூல் கலைஞரின் குறளோவியம். தொடர்ந்து பார்ப்போம் கலைஞரின் குறளோவியம். நன்றி, வணக்கம்.